ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல். அதாவது நேற்று நடந்த விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த ஆண்டு 3227 ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய போகிறதா உறுதியளிச்சிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தகவல் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ பிஜிடிஆர்பி பார்ட் ஏக்கான ஷார்ட்கட் வீடியோஸ் கம்பல்சரி கேட்கக்கூடிய வீடியோஸை நாங்கள் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்டிஇடி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உரிய வீடியோக்களை 1 by 1 நாங்கள் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அதனுக்குரிய லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணால் அதற்குரிய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நேற்று நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா 2027ஆம் ஆண்டுக்குள்ளே 17,000 வகுப்பறையை கட்டி முடிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எய்ம். இது பார்த்திங்கன்னா ஆட்சி அமைத்ததுலேருந்து 52 மாதத்தில் 9,024 வகுப்பறைகளை நாங்கள் கட்டியிருக்கோம். மீதி இருக்கக்கூடிய வகுப்பறைகளையும் நாங்கள் கட்டிடுவோம். இதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்து ஒரு முக்கியமான தகவல், அதுவும் நமக்கு தேவையான தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா 13 ஆண்டுகளாக ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யாமலே இருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து நாம் 13 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய ஆட்சி காலத்தில் 8,388 ஆசிரியர்களை நம்ம பணி நியமனம் செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக 2027ஆம் ஆண்டுக்குள்ளே, அதாவது இந்த ஆண்டு அவங்க சொல்கிறாங்க, முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆண்டுலேயே 3,227 ஆசிரியர்களை பணி நியமனம் செய்வோம். அது பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், வட்டார கல்வி அலுவலர், ஓகேங்களா. ஸோ இந்த 3,227 ஆசிரியர்களை கண்டிப்பாக பணி நியமனம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் பிஇஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இல்லை ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா. பட்டதாரி ஆசிரியர் கூட நியமன தேர்வுக்கு யாரெல்லாம் ஏற்கனவே டெட்டில் பாஸ் ஆகிருக்கீங்களோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. நியமன தேர்வுக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது. நம்ம வாய்ப்புக்காக தான் காத்துக்கிட்ருக்கோம். ஸோ வாய்ப்பு வரப்போகுதுன்ற ஒரு இன்டிமேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணுங்க, உறுதியாக பிடிச்சிக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்களுக்கு தான். நீங்கள் ஜெயிக்கலனா யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு மன நம்பிக்கையோடு படிங்க. வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கானதாக அமையும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.